பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில நம்ம தியானிக்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரோடு பேசுகிற காரியம் என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு இருக்கிற காரியத்தை விட, நம்ம இன்னைக்கு பார்க்கிற காரியத்தை விட மேலான காரியத்தை, இதிலும் பெரிதானவைகளை நாம காண்போம் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிக்கலாம். யோவான் 1 50 வசனம். யோவான் 1 50 வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஆமென். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு நாத்தான்வேலுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு கான்வர்சேஷனை நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்லுகிறாரு அப்படின்னா, இயேசு நாத்தான்வேல் கிட்ட பிரதியுத்தரமாய் சொல்லுகிறார், அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதுனாலயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்போ என்ன பெரிதான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, பின்னால வாசிச்சீங்க அப்படின்னா 51 வசனம் வாசிக்கலாம். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானம் திறந்து ஒரு பெரிதான காரியத்தை நீ பார்ப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப வானம் திறக்கப்படுகிற ஒரு காரியமும், தேவதூதர்கள் அங்கிருந்து மேல இருந்து கீழே இறங்கி வருகிற ஒரு காரியத்தையும் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். இந்த காரியத்தை நம்ம பழைய ஏற்பாட்டுல ஒரு காரியத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அங்க யாக்கோபு இந்த மாதிரி ஒரு காரியத்தை அவர் கண்கள்ல பார்த்தார். அப்படிதானே? வானம் திறக்கப்பட்டது. வானத்தின் வாசல் அத அவர் பார்த்தாரு. வானத்தின் வாசல், பூமிக்கும் வானத்திற்குமான ஒரு கனெக்ஷன் இருக்கிறது அப்படின்றத அங்க யாக்கோபு பார்த்த ஒரு காரியம். இந்த இடத்துலயும் நாத்தான்வேல் கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு முன்னால உள்ள கான்வர்சேஷன்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோவான் 1 45 49 வரைக்கும் வாசிக்கலாம். யோவான் 1 45 49 வரைக்கும். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாய பிரமாணத்தினாலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வே, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரவி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். அப்ப இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவருடைய ஊழியத்தின் காலம், அந்த ஊழியம் ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்துல அவர் சீஷர்கள் அவரோடு கூட சேர்க்கப்படுகிற ஒரு காரியம். அதுக்கு முன்னாடி யோவான் அவரை குறித்து என்ன சொல்றாரு, நான் அவரு வருகிறதுக்கு முன்னாலே அவருக்காக பாதைகளை செவ்வை பண்ணி அவரை குறித்ததான ஒரு காரியத்தை, அவர் வரப்போகிறார், மேசியா வரப்போகிறார் அப்படின்றது முன் அறிவிக்கிறதுக்காக யோவானுடைய ஒரு பிறப்பு இருந்தது. யோவானுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருந்தது. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தபடியால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், ஒரு மேன்மையானவர் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார் அப்படின்னு. அப்போ யோவான் அதை முன்னறிவித்து கொண்டிருக்கிற காலகட்டங்கள்ல அநேகர் அவரை தேடி கொண்டிருந்த ஒரு காரியமும் இருக்குது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, யோவானுடைய சீஷர்கள் 2 பேருமே ஆண்டவரோடு கூட அதுலதான் ஒருவர் அந்திரேயா அப்படின்னு, இன்னொருத்தர் அது யோவான் அப்போஸ்தலன் எப்பொழுதுமே தன்னை குறித்து சொல்லும் போது தன்னுடைய பேரை அங்க மென்ஷன் பண்ண மாட்டார், அதனால அது யோவான் தான் இருக்கும் அப்படின்னு.
அப்ப அந்த பேதுருவுடைய சகோதரனாகிய அந்திரேயாவும் அவரும் யோவானுடைய சீஷர்கள் அவருக்கு பின் செல்றாங்க. அப்ப அவங்க வந்து மேசியாவை கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சீமோன பேதுருவை பார்த்து சொல்லும் போது அப்ப கூட்டிட்டு வராங்க. அதே மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து பிலிப்புவை பார்த்துட்டு நீ எனக்கு பின் சென்று ஒவ்வொருவரும் வந்து அவங்களுடைய தேடலின் நிமித்தமாக அவங்க தேடி கண்டுபிடிக்கிறாங்க, இல்ல அவங்க தேடுகிறாங்க அப்படின்னு தெரியும் போது ஆண்டவரே அவர்களை அழைக்கிற ஒரு காரியம். அப்போ இந்த பிலிப்பு வந்து ஆண்டவர் கூப்பிடுறாரு. அப்ப பிலிப்பு வந்து யாரு அப்படின்னா அந்த பேதுருடைய பெத்சாயிதா பட்டணத்தை சேர்ந்தவர். அப்போ அந்த பிலிப்பு வந்து நாத்தான்வேலை பார்த்து நியாயப்பிரமாணத்துல மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நாத்தான்வேல் கேட்கிறாரு, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ அப்படின்னு. ஏன்னா நாசரேத்தை குறித்து நாசரேத்துல அவர் வளர்க்கப்படுறதுனால நஸ்ரேயன் எனப்படுவார்னு வேதத்துல இருக்குது. நம்ம இதுல வாசிக்கும் போது புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். ஆனா பழைய ஏற்பாட்டுல நாசரேத்து குறித்து எந்த விதமான ஒரு பெத்லெகேமை குறித்து இருக்கு, நாசரேத்தை குறித்து இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நாத்தான்வேல் அங்க கேட்கிற ஒரு காரியம். அப்போ அங்க அதற்கு பிலிப்பு வந்து பார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து பார், நீ வந்து பார்த்த நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம ஆண்டவரை குறித்து நிறைய இப்போ இன்னைக்கு நம்ம வாசித்த தியான பகுதியில கூட என்ன அப்படின்னா அவர் வந்து நான் யாரு அப்படின்றத அப்படி சொல்லியும் சொல்லாமலும் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்படித்தானே? அவர்தான் யோவான் சொல்ற மாதிரி அவர் எனக்கு முன்னிருந்தவர், எனக்கு பின்னாடி வரப்போறாரு, ஆனா அவர் எனக்கு முன்னிருந்தவர் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அநேக பேருக்கு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் அவர்தான் தேவன், அவர்தான் மெய் தேவன் என்பதை நிறைய பேர் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவ டினாமினேஷன்லயுமே கேட்டா நிறைய குளறுபடிகள். ஆனா ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். அவர்தான் மெய் தேவன், அவர்தான் இந்த உலகத்திற்கு மனிதனாய் வந்தார். அப்போ அவரை குறித்ததான தேடல் அங்க யாருக்கு இருக்கு? நாத்தான்வேலுக்கு இருக்கு. அதனால அவர் சந்தேகத்தோட அங்க கேட்கிற ஒரு காரியம். அப்போ அங்க பார்க்கும்போது அது உடனே வந்து பார் சொல்லும் போது இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடட்ட உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்றாரு. நாத்தான்வேலை குறித்து ஆண்டவர் அங்கு சாட்சி கொடுக்கிற காரியம். இதுல ஒரு காரியம் என்ன அப்படின்னா நாத்தான்வேலை குறித்து வேதத்துல நிறைய விஷயங்கள் வேற எதுவுமே இல்லை. ஆனா இங்க ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா அந்த காலத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, யூதர்கள் வந்து அந்த தோரா அந்த தோல் சுருளை வைத்து கொண்டு தீர்க்க தரிசன ஆகமங்களையும் காரியங்களையும் குறித்து வரப்போகிற மேசியாவை குறித்து அவர்கள் தேடிக்கொண்டே இருக்கிற ஒரு அறிவை அடைகிறதற்காக அவர்கள் தேடுகிற ஒரு காரியமும் இருந்தது. உண்மையாவே மேசியாவை தேடுகிற உண்மையாய் தேடினவர்கள் அவர்கள் என்ன பண்ணாங்க? அவரை கண்டு கொண்டார்கள். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நாத்தான்வேலை குறித்து அவர் கபடட்ட உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்லும் போது அங்க அவர் கேட்கிறாரு, என்னை எப்படி அறிவீர் அப்படின்னு சொல்லும் போது பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னரே நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார் அப்படின்னு. நம்ம நிறைய நேரம் நினைப்போம், நம்ம இவ்வளவு பைபிள் வாசிக்கிறோம், ஜோம் பண்றோம், ஆண்டவரே நான் உமக்காக இவ்வளவு செய்யறேன், நீர் இதெல்லாம் பார்க்கவே இல்லையா, எனக்காக இதெல்லாம் நீர் வந்து எனக்கு இன்னும் ஒண்ணுமே செய்யலையே, நான் எவ்வளவு நாள் காத்திருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம நிறைய நேரங்கள்ல சோர்ந்து போயிருக்கிற காரியங்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க இருக்கும், நீ என்னை தேடும் போது நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நம்மை காண்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்பதை முதலாவது நாம புரிந்து கொள்ளணும். அப்போ அடுத்த செகண்ட் நாத்தான்வேலுக்கு அந்த ஒரு அவர் யாரை தேடிக்கொண்டிருந்தாரோ அந்த யாரை தேடிக்கொண்டிருந்தார், மேசியாவாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நாத்தான்வேல் தேடிக்கொண்டிருந்தார். அடுத்த செகண்ட் நாத்தானுக்கு அந்த வெளிப்பாடுகள் வருது, ரபி நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. ஒரு 4-5 வசனத்துக்குள்ள அவ்வளோ பெரிய காரியம். இன்னைக்கு இந்த காரியத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாலேயே நமக்கு வேத பகுதியில ஆண்டவர் தன்னை யார் என்று அவர் நம்மளுக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அப்போ நம்மளுக்கு முக்கியமா இந்த காலகட்டங்கள்ல, இந்த கடைசி காலகட்டங்கள்ல நம்ம எதை குறித்து அதிகமாய் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும்னா பரிசுத்தவான்களுடைய வல்லமை சிதறடிக்கப்படுகிற ஒரு காலம் வரப்போகுது. விசுவாசிகளுடைய விசுவாசம் குறைய பண்ணுகிற ஒரு காரியம் வரப்போகிறது. நம்ம எந்த நிலைமையில நம்ம ஸ்ட்ராங்கா நம்ம நினைக்கிறோம், நிறைய நேரங்கள்ல நம்ம கரெக்டா தான் இருக்கிறோம், நம்ம நல்லா ஜெபிக்கிறோம், நம்ம நல்லா வேதம் வாசிக்கிறோம், நம்ம நல்லா இரக்க குணம் உள்ளவர்களா இருக்கிறோம், நம்ம எல்லா காரியங்களையும் தெளிவாய் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா தேவனை குறித்த அறிவு நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நித்திய ஜீவன் என்பதே நாம பிதாவையும் குமாரனையும் அறிகிற அறிவு தான். அப்போ இங்க நாத்தான்வேலுக்கு அந்த அறிவு வந்த உடனே அவர் என்ன சொல்கிறார், நீர் தேவனுடைய குமாரன், நீர் அங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி யோவான் ஸ்தானன் தான் வந்து அவரை குறித்ததான ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு அவரை குறித்ததான காரியங்களை
மனுஷகுமாரன் இங்க வரப்போகிறாரு, அவர் வந்து நம்மளுக்கு பரிசுத்தாவினால அக்னியினால ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் அவர் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காரியங்களை குறித்து அவருடைய வருகையை குறித்து இன்னொன்னு அவரை காண்பித்து கொடுத்தார் தன்னுடைய சீஷர்களுக்கு. ஆனா இந்த இடத்துல நாத்தான்வேல் ஆண்டவரை பார்த்த அடுத்த செகண்ட்ல அவர் வந்து நீர் தேவனுடைய குமாரன், நீர் இதுல வந்து 2 காரியம் வெளிப்படுகிறது. எப்படின்னா தேவன் இந்த இடத்துக்கு மனுஷனாய் இந்த உலகத்துக்கு வருகிற தேவனுடைய குமாரன் இந்த உலகத்துக்கு நமக்காக வந்திருக்கிறார். இன்னொன்னு அவர் இஸ்ரவேலின் ராஜாவாய் ஆள போகிற ஒரு காரியமும் நாத்தான்வேலுக்கு வெளிப்பட்ட அந்த ஒரு நேரத்தை நம்ம இங்க பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் நீங்க வேதத்தை வாசிக்கும் போது ஐயோ இந்த இடத்துல ஆண்டவர் தன்னை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கிறது இந்த காரியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த அந்த ஒரு ஆனந்தப்பட்ட ஒரு பரவசப்பட்ட ஒரு நிலைமையை நீங்க அனுபவித்திருக்கிறீர்களா? அந்த மாதிரி ஒரு நிலைமையை நீங்க அனுபவித்திருந்திருந்தீங்கன்னா உண்மையாவே நீங்க ஆண்டவரை கண்டு கொண்டீர்கள் என்று அர்த்தம். அந்த ஒரு இதுக்குதான் நம்ம போனோம். சும்மா மெக்கானிக்கலா நீங்க உட்கார்ந்து பைபிளை படிச்சுட்டு அந்த வேதத்தை நான் வாசிக்கிறேன் நான் இவ்வளவு வாசிச்சிருக்கேன், நான் இவ்வளவு முடிச்சிருக்கேன், அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரா, எப்படி உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நீங்க எப்பொழுதுமே ஆண்டவரே நீர் உமக்கு என்னை வெளிப்படுத்தி உண்மை எனக்கு வெளிப்படுத்தி தாரும் நம்ம கேட்கிற ஒரு காரியம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அதுக்குதான் ஆண்டவர் பிரதியுத்தரமா சொல்றார், அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு நான் முன்னாடியே எனக்கு தெரியும், உன்னை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னதுனால நீ விசுவாசிக்கிறாயா? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிதான காரியத்தை குறித்து சொல்லுகிறார். அந்த பெரிதான காரியம் என்ன அப்படின்னா ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி அநேக தீர்க்கதரிசிகளை அநேக காரியங்களை அவர் இந்த மனுஷர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. மோசையின் மூலமா நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. ஆனா எதனாலையும் ஒரு பயன் இல்லை, மனுஷனுக்கும் தேவனுக்குமான அந்த கனெக்ஷன் இல்லாம போயிடுச்சு. அப்போ அவர் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் அப்படின்னா இந்த டிவைன் கனெக்ஷன் ஏற்படுத்த நம்மளுக்கு எப்படி தேவகுமாரனுக்கும் மனுஷராகிய நமக்கும் அந்த கனெக்ஷனை ஏற்படுத்துகிறதுக்காகவும் இன்னும் சொல்ல போனா வானத்திற்கும் பூமிக்குமான கனெக்ஷன். இப்போ நம்ம ஜெபிக்கிறோம். நான் முன்னாடி சின்ன பிள்ளைல எல்லாம் நினைப்பேன், நம்ம எல்லாம் இவ்வளவு சத்தம் போட்டு சர்ச்ல எல்லாம் ஜெபம் பண்றோம், ஆண்டவர் கேட்பாரா, கேக்குமா அவருக்கு அப்படிலாம் நான் நிறைய நேரங்கள்ல யோசிச்சு பார்த்தது உண்டு. சர்ச்ல எல்லாம் உட்காந்துட்டு எல்லாரும் சத்தமா ஜெபிக்கும் போது மேல பாப்பேன் எங்கேயாவது வானம் திறந்திருக்கா இல்ல ஏதாவது ஒரு காரியம் இருக்குதா அப்படின்னு. ஆனா உண்மையாவே நம்ம பார்க்கும்போது வானம் திறக்கப்படுகிறது. கண்டிப்பா வந்து இங்க பார்க்கும்போது வானம் என்ன பண்ணுது, திறந்திருக்கிறத நீ காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வானம் நம்ம பார்க்கும்போது நம்முடைய இந்த கண்கள்னால நம்ம மாம்ச கண்கள்னால பார்க்கும்போது அங்க வானம் திறந்ததை நம்ம பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்து தரும்போது நாத்தான்வேல் கிட்ட சொல்ற மாதிரி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறது. அப்போ அங்கேக்கும் இங்கேக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கனெக்ஷனை நீ பார்ப்பாய் அப்படின்னு, அதான் இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதற்காக நம்ம பிரயாசப்படுகிறோம், நம்ம பெரிய பெரிய காரியங்களை இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்னு சொல்லும் போது இதை விட ஒரு மேன்மையான பாக்கியம் உலகத்துல வேற ஒன்றும் இருக்காது. வானத்தின் வாசலும் அந்த பூமிக்கும் வானத்திற்குமான கனெக்ஷனை பார்க்கிற ஒரு காரியம், அதை கனெக்ட் பண்றதுக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அப்போ நம்ம இதை தாண்டி நம்ம வேற என்ன காரியங்களுக்காக எல்லாமோ நம்ம பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கும் நமக்குமான கனெக்ஷனை நாம ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? இதற்கு நாம் என்ன பிரயாசப்பட்டிருக்கிறோம்? இல்ல ஆண்டவர் இது நம்ம பிரயாசப்பட்டோம் அப்படின்னா அதற்கான பலனை ஆண்டவர் நமக்கு தருவார் என்ற நிச்சயம் நமக்கு கண்டிப்பா வேணும். இந்த இடத்துல நம்ம வந்து ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை நம்ம பின்னாடி பார்க்க போனா இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். அங்கே அவன் ஒரு சொப்பனங்களை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அப்ப இங்க பார்க்கும்போது அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். யாரு அப்படின்னா நமக்கு தெரியும், யாக்கோபு வந்து தன் சகோதரனை ஏமாத்தி அவன் அங்க அவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவனுடைய சேஷ்ட புத்திர பெற்றுக்கொண்டா. அப்புறம் அவனுடைய தகப்பனும் தாயும் என்ன சொல்றாங்க, அவனை அந்த இடத்த விட்டு நீ போயிரு தாய் சொல்றாங்க. அப்ப அவன் வந்து என்ன பண்றான், தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு அவன் போகிற ஒரு காரியம். அப்ப அந்த இடத்துல அவன் அங்க ராத்திரி என்ன பண்றான்,
அவன் ஆரானுக்கு பெயர் சபாவை விட்டு அவன் ஆரானுக்கு போகிற வழியில அவன் என்ன பண்றான், அங்க ஒரு இடத்துல ஒரு கல் எடுத்து தலைக்கு வச்சுட்டு அவன் அந்த ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். இந்த சொப்பனத்தை அவன் பார்க்கிறான். ஒரு ஏணியை வச்சிருக்குது, அதுல தேவதூதர்கள் மேலே ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிறத அவன் பார்க்கிற ஒரு காரியம். இதேதான் இங்கேயும் நம்ம வாசிச்சோம், அப்படிதானே? அப்போ இந்த இடத்துல இங்க பார்க்கும்போது அங்க தேடிக்கொண்டிருந்த ஒரு நாத்தான் வேலை ஆண்டவர் அவரை தான் வெளிப்படுத்தி அங்க வானத்தின் வாசல் அங்க திறக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை இங்க பாக்குற. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவரை தேடின யாக்கோபு இல்ல, யாக்கோபு ஒரு எத்தனை ஏமாற்றுக்காரனாய் அவன் என்ன செய்யறான், ஆண்டவர் அவனுடைய சொந்த ஊரை விட்டு அவன் ஓடி போய் நிற்கதியாய் ஒரு இடத்துல நிற்கிற ஒரு காரியத்தை இங்க பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இல்லைன்னா நம்ம ரெகுலரா பைபிள் வாசித்து ஜெபித்து நம்ம ஆண்டவரை இப்படி இருந்தாதான் அவர் நம்மளை தேடி வருவாரா, நம்மளை இது பண்ணுவாரா? அப்படி கிடையாது. நம்மளுடைய மோசமான சூழ்நிலையா இருந்தாலும், நம்ம ஒருவேளை நம்மளால ஜெபிக்க முடியல, நம்ம சோர்ந்து போய் நம்ம எல்லாத்தையும் இழந்து நம்ம ஓடி போய் ஒரு சோர்ந்து போன ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், ஒருவேளை நம்ம ஏமாற்றுக்காரர்களா இருந்தாலும், நம்ம மனுஷனுடைய பார்வையிலும் ஆண்டோடைய பார்வைக்கும் பிரியமில்லாதவர்களா இருந்தாலும் கூட ஆண்டவர் அநேக நேரங்கள்ல நம்மளை நேசிக்கிறவரா இருக்கிறார். நம்மை குறித்து ஒரு திட்டம், நம்மள இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருந்தாரு அப்படின்னா நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். கண்டிப்பா நம்மள ஒரு குடும்பத்துல கொண்டு வைத்திருக்கிறார் அப்படின்னா, ஒரு பிள்ளையாய் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா நம்மை குறித்து ஒரு திட்டம் இருக்கும். அப்ப அந்த திட்டத்தை சொல்றாரு, எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். அதனால நான் ஏசாவை பகைத்தேன், யாக்கோபையோ சிநேகித்தேன் அப்படின்னு கிடையாது. இதன் மூலமாய் தேவனுடைய சித்தம் அங்க நிறைவேறணும். அப்ப அவர் என்ன பண்றாரு, அங்க யாக்கோபையை அங்க சந்திக்கிற ஒரு காரியம். அப்ப அவன் அங்க சொப்பனத்துல அந்த வானத்தின் வாசலை அவன் அங்க பார்க்கிற ஒரு பரலோகத்துக்கும் பூலோகத்துக்குமான ஒரு கனெக்ஷனை அவன் அங்க பார்க்கிற ஒரு காரியம். இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் இந்த கனெக்ஷனை நம்ம பார்த்திருக்கிறோம், இல்ல இந்த காரியங்களை நாம அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குது, தேவதூதர்கள் மேலையும் கீழையும் இறங்குகிற ஒரு காரியத்தை நாம எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு. ஆபகுக்கு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். அதே மாதிரி 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில நடப்பிப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏசாயா 29:14 வாசிக்கலாம். ஏசாயா 29:14. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவருடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவருடைய விவேகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். 29 அக்கா வாய்ஸ் என்ன சொன்னீங்க? ஏசாயா 29:14. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். இந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா ஆச்சரியமான பிரகாரமாய் ஒரு அதிசயத்தை செய்வேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். தீர்க்கதரிசிகள் மூலமா இந்த காரியத்தை ஏற்கனவே அவர் முன்னறிவித்துட்டார். எப்பவுமே பரலோகம் என்ன பண்ணுது, நமக்காக திறக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம்தான். ஆனா நம்ம அத இந்த காலகட்டங்கள்ல நாம விசுவாசத்தை குறித்து நம்ம பேசுகிறோம். ஆனா இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இதேதான் பிரகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். 41:41. என்ன வசனங்க சிஸ்டர்? அப்போஸ்தலர் 13:41. அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும்
நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்றான். ஆமென். அப்போ இந்த இடத்துலயும் நம்ம இந்த வசனத்தை இதே மாதிரி ஒரு வசனத்தை நம்ம உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் வந்து நமக்காக மேன்மையான காரியங்களை எல்லாம் வைத்திருக்கிறார். மேன்மையான காரியத்தை விசுவாசிக்கிற அளவுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம ஆண்டவரை குறித்ததான அறிவு நமக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. திறக்கப்பட்ட வானத்துல இருந்து நம்மளுக்கு எப்பொழுதுமே வந்து ஆண்டவர் நம்மளோட ஒரு கனெக்ஷன்ல இருக்கிறாரு. தேவ தூதர்கள் மேல இறங்குகிறவர்களுமா இருக்கிறாங்க. நம்ம வந்து ஏன் ஆண்டவர் நமக்காக இவ்வளவோ காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். ஆனா நம்ம வந்து அதை குறித்ததான ஒரு தெளிவு இருக்குதா, நமக்கு அதை பத்தினான தெளிவு இருக்குதா, நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது என்ற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை புரிந்து கொள்கிறவர்களா இருக்கணும். அப்ப நம்ம அதை புரிந்து கொண்டோம், அதை விசுவாசித்தோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்காக இவ்வளவு தான் தம்முடைய பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனா நமக்கு தந்தருளினது மாத்திரம் நம்மளோடு கூட எந்தெந்திக்குமா இருக்கிறதுக்காக பரலோகத்துக்கும் பூலோகத்துக்குமாய் அவருக்கும் நமக்குமாய் ஒரு கனெக்ஷன் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இது நம்ம வந்து நம்ம அதை அறிந்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எண்ணி பார்க்க வேண்டும். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா 28ஆம் அதிகாரத்துல திருப்பியும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கர்த்தர் அந்த ஏணி அதுல தேவதூதர்கள் ஏறுகிறவர்கள் இறங்குறவர்களா இருக்கிறாங்க, அதுக்கு மேல கர்த்தர் நின்னுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யாக்கோபு என்ன சொல்லுகிறான் அப்படின்னா ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கலாம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். ஆமென். அப்போ இந்த இடத்துல வந்து யாக்கோபு அதை புரிந்து கொண்ட ஒரு காரியம், இங்க வந்து தேவன் வந்து கர்த்தர் வந்து இந்த இடத்துல இருக்கிறார், இது வந்து இதை நான் அறியாதிருந்தேன் இவ்வளவு நாளா, ஆனா இப்போ நான் அறிகிறேன், இது வந்து தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான் அப்படின்ட்டு. இதே காரியம்தான் ஏன் அந்த தெளிவு வந்தது. கர்த்தர் அந்த இடத்துல வந்த உடனே கர்த்தர் அந்த இடத்துல அவன் கர்த்தரை தேடுகிறான். கர்த்தரை பார்க்கும் போது அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அடுத்த செகண்ட் அவன் என்ன சொல்லுகிறான், நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா அப்படின்ற ஒரு அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட அந்த ஒரு தெளிவு வருகிறது. அப்பதான் வந்து அவர் அங்க சொல்லும் போது இது வானத்தின் இந்த இடத்துல ஒரு கனெக்ஷன் உனக்கும் பரலோகத்துக்குமான கனெக்ஷன் திறக்கப்பட்டது மாத்திரமல்ல, பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு தேவதூதர்கள் வருகிறவர்களாகவும் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருக்கிற ஒரு காரியத்தை அப்போ நமக்காக ஆண்டவர் தன்னுடைய சேனையை அந்த இடத்துல நமக்கு அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம தூதர்களை குறித்ததான் நம்ம அந்த வான சேனைகள் எப்பொழுதுமே நீங்க யாக்கோபை பாத்தீங்க அப்படின்னா திருப்பியும் வந்து ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். ஆதியாகமம் 32:1 வாசிக்கலாம். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். அப்போ தேவதூதர்கள் அவனை சந்திக்கிற ஒரு காரியம், அப்போ அந்த எப்போ அவனுக்கு அந்த கனெக்ஷன் ஏற்பட்டுச்சோ அதோடு கூட அவனை பாதுகாக்கிறதுக்கு தேவதூதர்கள் அவனுடைய காரியங்களை செய்கிறதற்கு தேவதூதர்கள் அவனோடு கூட இருக்கிற ஒரு காரியத்தை அவன் பார்க்கிறான். நம்ம நினைக்கிறோம் உலகத்துல மேன்மையான காரியம் என்ன அப்படின்னு, ஒரு ராஜாவுடைய பிள்ளையா இருந்தாலும் ஒரு பெரிய அதிகாரியுடைய பிள்ளையா இருந்தாலும் நம்மளை சுத்தி என்னவா இருப்பாங்க, பாதுகாவலர்கள் எப்பொழுதுமே இருப்பாங்க, அப்படித்தானே? அதே போல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம அவருக்கு சொந்தமானவர்களாய் இருக்கும்போது அவர் தன்னுடைய பிள்ளையாய் நம்மளை ஏற்றுக்கொள்ளும் போது அவரை நம்ம அதிகமாய் தேடி அவரை அண்டிக் கொள்ளும் போது அவர் நம்மளுக்கு ஒரு எவ்வளவு பெரிய பாதுகாப்பா இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு தருகிற மேன்மையான காரியம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். இந்த தேவ தூதர்களை குறித்து நம்ம சில காரியங்களை தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அப்ப இங்க பார்க்கும்போது
அவர் வந்து தேவதூதரை குறித்து தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ தேவதூதரை வந்து அவர் காற்று மாதிரி. அப்போ அந்த ஒரு அவர்கள் எப்படி அப்படின்னா, அவர்கள் நம்ம கண்கள்னால நம்ம அவர்களை பார்க்க முடியாது. ஆனா அக்னி ஜுவாலைகளாகவும் காற்றுகளாகவும் அவரை வைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 1:14. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவன் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? அப்போ ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள், அப்ப ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவங்க யாரு? நாம. நம்மளுக்கு ஊழியம் செய்கிறதற்காக அவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? பணிவிடை ஆவிகளா இருக்கிறாங்க அப்படின்னு வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மளுக்கு பணிவிடை செய்யும்படியாய் ஆண்டவர் வந்து வானத்தின் வாசலை திறக்கிறார். அந்த தூதர்களை நமக்காக என்ன பண்றார்? அனுப்புகிறார். நீங்க தூதர்களை குறித்து பார்க்கும் போதுமே நம்ம வாசிக்கும் போது நம்ம மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 4:11. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இங்க பார்க்கும்போது நம்ம தேவதூதர்கள் அந்த ஆண்டவர் வனாந்தரத்துல அந்த சோதனை காலம் முடிந்து அவர் இருக்கும்போது பிசாசானவன் அவரை வந்து சோதிக்கிறான். சில காரியங்களை சொல்லி அவரை சோதிக்கும் போது அவரை வார்த்தையினால அவனை ஜெயிக்கிறாரு. ஜெயிச்ச அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்த ஒரு காரியம். ஆல்ரெடி நம்ம வானம் திறக்கப்பட்டதை பாக்குறோம். ஆண்டவர் நம்மளோடு கூட வாசம் பண்ண வந்த உடனே என்ன ஆச்சு? வானம் திறக்கப்பட்டுச்சு. வானம் திறக்கப்பட்டது அப்படின்னாலே என்ன காரியம் நடக்குது அப்படின்னா, தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமா இருக்கிறாங்க. நம்ம பார்க்கிறோம் அவர்கள் காற்றுகளாகவும் அக்கினி ஜுவாலைகளாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர்கள் நமக்கு பணிவிடை செய்கிறதற்காக ஆண்டவரால ஏற்படுத்தப்பட்டவர்கள். அப்போ நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல, நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கும் போது மத்தேயு 18:10 வாசிக்கலாம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமா எண்ணாதீங்க. எல்லாருக்காகவும் ஒரு தேவதூதன் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் இல்ல? எவ்வளவு பெரிய பாக்கியம் இது. அப்போ நம்மளுக்காகவும் நம்முடைய தேவதூதர்கள், அந்த பிள்ளைங்க கிட்ட எப்பவும் சொல்ல, நம்ம ஜெபிக்கல அப்படின்னா நம்முடைய தேவ தூதர்கள் நம்முடைய ஜெபத்தை கொண்டு போகிறதுக்கு வேலை இல்லாம அவங்க சும்மா அப்படியே நின்னுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம வேலையே கொடுத்திருக்க மாட்டோம் அப்படின்ட்டு. அப்போ இங்க பார்க்கும்போது தேவதூதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுக்காக அவருடைய சமூகத்துல இருக்கிறாங்க. நம்முடைய ஜெபங்களை அங்க எடுத்துட்டு போறதும், நமக்காக அவங்க காரியங்களை செய்கிறது. அப்ப ஆண்டவர் மனுஷகுமாரனா இந்த உலகத்துல இருக்கும் போது தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்கிற ஒரு காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். அடுத்து கூட ஒரு காரியம் பார்க்கலாம். லூக்கா 22:43 பார்க்கலாம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அப்போ இங்க பார்க்கும்போது ஆண்டவர் வந்து ஜெபிக்கிற ஒரு காரியம், அவருடைய சிலுவை மரணத்துக்கு முன்னால அவர் அங்க ஜெபிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்போ அங்க அவர் ஜெபிக்கும் போது, அதிக வியாகுலத்தோடு அவர் ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். நம்மளுடைய துக்கமா நம்மளுடைய வியாகுலப்பட்டு நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம சோர்ந்து போகிற நேரத்துல நம்மை பலப்படுத்துகிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய தூதர்களை அங்க அனுப்புகிற ஒரு காரியத்தை நம்ம இங்க பார்க்க முடிகிறது. இதேதான் வந்து தானியேலையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தானியேல் எடுத்துக்கலாம். தானியேல் 10ஆம் அதிகாரம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். 21, 22, 23. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன்
ஆதலால் நீ வேண்டிக் கொள்ளத் தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தானியேல் வந்து தான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அதுக்கு முன்னாடியே அவர் பார்த்திருக்கிறாரு. தான் முதல் தரிசனத்திலே கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலி நேரமாகிய வேளையில என்னை தொட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு அறிவை உணர்த்தும்படி நான் இப்பொழுது புறப்பட்டு வந்தேன், நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ. இப்ப தூதர்கள் வந்து ஆவியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு சரீரம் கிடையாது, அவர்கள் தேவனை பார்க்க முடியும். அதனாலதான் அவங்களுக்கு அவங்க என்ன தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு இதுவே கிடையாது, தண்டனை உடனே அவர்களுக்கு நியாய தீர்ப்பு. அதனாலதான் எப்பொழுதுமே நம்மளே வந்து நம்மளுக்காச்சும் வந்து ஆண்டவர் வந்து ஒரு கிருபையை தந்திருக்கிறார். நம்ம வந்து ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரை அறிந்து கொண்டா மாத்திரம்தான் நம்ம அந்த காரியங்கள் எல்லாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப நம்ம மாம்ச கண்கள்ல நம்ம ஆண்டவரையும் பார்க்க முடியாது, அவர் நமக்கு வைத்திருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நம்ம பார்க்க முடியாது. இப்ப இங்க தானியேல் ஜெபிக்கும் போது காபிரியேல் தூதன் அங்க வந்து அவர்கிட்ட சொல்லுகிறார், நீ அப்ப இனி வரப்போகிற காரியங்களை குறித்து, அப்ப நீங்க அதுக்கு பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மேசியாவுடைய வருகையை குறித்தும் அவர் அடிக்கப்படுகிற காரியங்களை குறித்தும் தானியேலுக்கு அவர் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு பின்னால நடக்க போகிற காரியத்தை குறித்து அவர் அங்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். இதே மாதிரிதான் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா தானியேல் 10ஆம் அதிகாரத்திலையும் 11, 12 எல்லாம் பார்க்கும்போது நான் உனக்கு வந்து காரியங்களை சொல்றதுக்காக நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பவுமே 2 தூதர்களை முக்கியமாய் வேதம் சொல்லுவார். ஒன்று வந்து காபிரியேல், இன்னொன்னு வந்து மிகாவேல். காபிரியேல் தூதன் வந்து நற்செய்தி அறிவிக்கிற தூதன். நீங்க எல்லாம் மத்தேயும் லூக்கால எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மரியாள் இடத்துலயோ சகரியாவிடத்திலேயோ வந்து பேசுகிற தூதர்கள் எல்லாருமே மந்தை மேய்ப்பர்களிடத்துல பேசுகிற நற்செய்தி வந்து காபிரியேல். மிகாவேல் தூதன் வந்து என்னன்னா ஆண்டவருடைய யுத்தங்களை நடத்துகிறது. இப்ப நீங்க நம்ம ஃபாஸ்டிங், நம்ம சில காரியங்களுக்காக நம்ம ஆண்டவரத்துல போராடி ஜெபிக்கிற காரியங்களை நம்ம இது பண்ணும்போது நமக்காக வந்து காரியங்களை செய்கிற அதற்காக ஆண்டவர் வந்து மிகாவேல் தூதனை நியமித்திருக்கிறார். நீங்க அதை பாத்தீங்க அப்படின்னா தானியேல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். தானியேல் 10:13. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இங்க பெர்சியா அதிபதினு சொல்லும் போது நான் இது முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இந்த 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான்னா இது ஒரு சாத்தானுடைய கிரியை. அப்ப அங்க தானியேல் வந்து 3 வாரம் உபவாசித்து அங்க ஜெபிக்கும் போது ஒரு பயங்கரமான போராட்டம் அங்க நடக்குது. அங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த தூதன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி என்னோட எதிர்த்து நின்றான். என்னன்னா தானியேலுக்கு இந்த செய்தியை வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக, தானியேலுக்கு ஆண்டவருடைய கட்டளையை கொண்டு வரது விடாதபடிக்கு அவன் போராடுனா. அப்புறம் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். அதனாலதான் நான் அங்க நின்னேன். ஏன்னா கடைசி நாட்கள்ல சம்பவிக்கிற காரியங்களை நான் உனக்கு சொல்லும்படியாய் நான் வந்தேன். அப்போ நீ என்ன காரியத்திற்காக நீ ஜெபித்து கொண்டிருக்கிற, அவன் வந்து எருசலேமின் பால் கடிப்புகள் தீரணும், நிறைய காரியங்களுக்காக அவனை உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு காரியம். அப்ப அந்த உபவாசித்து ஜெபிக்கிற காலகட்டங்கள்ல பயங்கரமான போராட்டம் அங்க நடக்குது. அப்ப காபிரியேல அந்த இதை கொண்டு வர விடாதபடிக்கு அவன் தடுக்கிற காரியம். அப்ப அந்த தடுக்கிற காரியத்திற்கு உதவியா யார் வந்தா அப்படின்னா மிகாவேல் தூதன் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதன் அங்க சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோடே கூட அவர்களுக்கு விரோதமாய் பலம் கொள்ளுகிற வேறொருவரும் இல்லை. அப்ப அங்க என்ன சொல்லுகிறாரு, சத்திய எழுத்துல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். நான் உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலம் கொள்கிற வேறொருவரும் இல்லை அப்படின்னு. அப்போ தீர்க்க தரிசன காரியங்கள் அந்த ஒரு ஜனங்களுடைய அடிமைத்தனத்துல இருந்து ஜனங்களை விடுவிக்கணும்னு அவன் போராடி ஜெபிக்கும் போது எவ்வளவு ஒரு போராட்டம் வானத்துல நடக்குதுன்றத நாம புரிந்து கொள்ள முடியும். அப்ப அவன் 21 நாள் அங்க உபவாசித்து ஜெபிக்கிறான், ருசிகரமா எதையுமே சாப்பிடல, நான் ரொம்ப பலனற்று போய் இருக்கிற நேரத்திலையும் அங்க பாத்தீங்க அப்படின்னா தானியேல் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பார்க்கும்போது, பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் என்றான்.
இப்படி அவன் என்னோட பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்ற. அப்போ ஒரு பலனற்று போயிருக்கிற சூழ்நிலையிலே பலப்படுத்துகிறதற்காக ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை அனுப்புகிறார். நம்மளுக்காக யுத்தம் செய்கிறதற்காக ஆண்டவர் தன்னுடைய தூதரை அனுப்புகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப தூதர்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எப்பொழுதுமே நினைப்போம், நல்ல விங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம்ல எல்லாம் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு அப்படி தூதர்கள் இருக்க மாட்டாங்க. தூதர்கள் ஒரு ஒரு வல்லமை வாய்ந்தவர்களா இருக்கிற ஒரு காரியம். நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 10, 1, 2, 3 வசனம். வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அப்போ தூதர்கள் எப்படி இருக்காங்க இல்ல? பலமுள்ள தூதன் எப்படி இருக்கிறான்? அவன் ஒரு கால் எங்க வச்சிருந்தான், ஒரு கால் எங்க. அப்ப எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான அவங்க முகம் எப்படி இருந்தது. அப்ப எப்படி அவங்க நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தூதன் அப்படின்னா அப்ப எவ்வளவு. அப்போ ஆண்டவர் நமக்குன்னு ஒரு தூதனை வைத்திருக்கிறார். நம்மளுக்காக நம்முடைய ஜெபத்தை கொண்டு போறதுக்கு, நம்மளுக்கு ஊழியம் பணிவிடை செய்யறதற்கு, நம்ம சோர்ந்து போகிற நேரத்துல நம்மை தேற்றுகிறதற்கு அவர் வானத்தின் வாசலை நமக்காக என்ன பண்ணிருக்கிறார்? திறந்து வைத்திருக்கிறார். இந்த மேலான காரியத்தை நம்மள எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம இந்த மாதிரி ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரும்போது நம்ம ஒரு நாள் என்ன பண்ண மாட்டோம்? சோர்ந்து போக மாட்டோம். அதை தானியேல் எப்படி அவர் திடப்படுத்தினாரோ, காரியங்களை கற்றுக் கொடுத்தாரோ. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்ம அதிகமான சோதனைகளை நம்ம சந்தித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்குன்னு ஒரு மேன்மையான காரியத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிற அந்த சூழ்நிலைகள் நம்மளை பக்குவப்படுத்தி பலப்படுத்தி இன்னும் ஆண்டவருக்குன்னு அதிகமாய் நம்ம காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம தனியா விடல. அவர் நமக்காக நம்மளுக்காக அவருடைய சேனையே அந்த யாக்கோபு அந்த தூதர்களை சந்திக்கும் போது அந்த தேவனுடைய சேனை, அதுக்கு மக்னாயும் பேரிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல பார்க்க முடியும். அப்ப தேவனுடைய சேனை நம்ம கூட இருக்கிறது என்பதை நாம முதலாவது விசுவாசிக்க வேண்டும். நம்ம விசுவாசத்தை குறித்து நிறைய காரியங்களை பார்க்கிறோம். கர்த்தர் நமக்காக செய்து வைத்திருக்கிற பெரிய காரியங்களை நாம புரிந்து கொள்ளாதவர்களா இருக்கிறோம். அப்ப தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ள வரும்போது சின்ன சின்ன காரியங்களுக்காக நம்ம சோர்ந்து போகிற ஒரு இது நமக்குள்ள காணப்படாது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். 7, 8 வாசிக்கலாம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. இது கடைசி காலத்துல நடக்கிற ஒரு காரியம். ஆனா இந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம பார்த்தோம். அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம் சிஸ்டர். 9ஆம் வசனம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத் தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்போ நம்ம பார்க்கும்போது வானத்துல அவர்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. வானலோகத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு யுத்தம் இருக்குன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாதாளத்திலையும் பிசாசினுடைய இது இருக்குது, வானத்திலையும் இருக்குது. அப்போ நம்மளுடைய ஜெபம், நம்ம இப்போ வானத்தின் வாசல் நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனா தேவ தூதர்களுடைய வேலை என்னன்னா நம்மளுக்காக ஜெபத்தை கொண்டு போகிறது, அங்கிருந்து பதில கொண்டு வருகிறது. சில நேரங்கள்ல நம்முடைய பதில்கள் தாமதப்படுத்தப்படுகிறது. ஏன் அப்படின்னா அப்ப இங்க வானத்துல இருக்கிற அந்த வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நம்மளுக்கு
ஆண்டவருடைய கட்டளையே கொண்டு வருகிற தூதர்களை இடைமறித்து அவைகள் வந்து என்ன பண்ணிருது, யுத்தம் செய்கிற ஒரு காரியம். ஏன்னா நம்ம அங்க தானியல்ல பார்த்தோம். அப்ப நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆனா என்ன அப்படின்னா, உனக்கு பதில கொண்டு வர்றதுக்குள்ள அந்த இடத்துல அவன் என்ன 21 நாள் நான் அந்த இடத்துல தரித்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதன் சொல்லுகிற காரியம். அப்போ நம்மளுக்காக யுத்தங்களை செய்யும்படியா அதான் சொல்லுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருங்கள்னு வேதம் சொல்லுது. நிறைய நேரங்கள்ல நான் போராடி ஜெபித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம சொல்லுகிற ஒரு காரியம். ஆனா நம்ம போராடுகிறோமோ இல்லையோ, அங்க ஆண்டவர் நமக்காக போராடுகிறதுக்கு நமக்காக தூதர்களை அவர் என்ன பண்ணிக்கிறார், நியமித்து வைத்திருக்கிறார். இந்த மிகாவேல் தூதனெல்லாம் சொல்லும் போது மைட்டி ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மிகாவேல் தூதனே யூதால பார்க்கும்போது மோசேனுடைய சரீரத்தை எடுத்துட்டு போகிற பணிய கீழே மோசே மரித்து போகிறார். மோசையுடைய சரீரம் ஆண்டவர் அங்க எடுத்துட்டு போகிற ஒரு திட்டத்திற்காக மோசையுடைய சரீரத்தை அவர் எடுத்துட்டு போய் மோசையை அங்க உயிரோட வைத்திருக்கிற ஒரு காரியம். அப்ப அங்க எடுத்துட்டு போகும்போது கூட சாத்தான் மிகாவேல் கிட்ட சண்டை போட வரும்போது பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசையினுடைய சரீரத்தை குறித்து, ஏன் அப்படின்னா இந்த சரீரம் எங்களுக்கு உரியது, ஏன்னா அவன் அங்க கொலை பண்ணி இருக்கிறான் ஆல்ரெடி, அப்ப அது ஒரு பாவ சரீரம், அது எங்களுக்கு உரியதுன்னு அது போராடுது. அப்ப மிகாவேல் அங்க என்ன சொல்கிறான், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார், தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல். அப்ப அவ்வளவு பெரிய மிக மைட்டி ஏஞ்சல் ஆகிய மிகாவேலே வந்து சாத்தான் இடத்துல சண்டை போடும்போது தூஷணமான வார்த்தைகளை பேசல, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானை கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராகன்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா அவர்கள் அவ்வளவு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, அவர்கள் தேவனை காண்கிறவர்கள். அப்போ அவர்களுக்கு தெரியும் நம்முடைய வாயின் வார்த்தையினால நம்ம பாவம் செய்யக்கூடாது, இது நிமித்தம் நம்ம நம்முடைய கிருபையை இழந்து போவோம் அப்படின்னு. அப்படிப்பட்ட தூதர்களையே வந்து நாம நியாயம் தீர்க்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மள வைத்திருக்கிறார். நம்ம வேதத்துல அதை பார்க்க முடியும். நாம தேவதூதர்களையும் நம்ம 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாதிருக்கிறது எப்படி? அப்ப அவ்வளவு பெரிய தூதர்களையும் நாம என்ன பண்ணுவோம், நியாயம் தீர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஆண்டவர் அவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். இன்னொரு வசனம் கூட நான் சொல்லணும்னு நினைச்சேன், இந்த முக்காடு போடுகிறது குறித்து. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் தூதர்கள் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். அப்ப இங்க பவுல் சொல்லும் போது ஏன் ஸ்திரீகள் ஏன் முக்காடு போட்டுக் கொள்ளணும் அப்படின்னா, தூதர்களும் அவர்களும் ஆண்டவரால படைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு சரீரம் இல்லாதனாலும் அவர்கள் ஆவியுள் சரீரமா இருக்கிறார்கள். அவர்கள் எல்லா இடத்துலயும் அவர்கள் நம்முடைய ஜெபத்திற்கு அவர்கள் பதில் கொண்டு போகிறவர்களாயும் வருகிறவர்களாயும் எப்பொழுதும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களா இருக்கிறாங்க. இந்த தூதர்களையும் பாவத்துல விழுந்து விடாதபடிக்கு நாம என்ன பண்ணோம், ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்றதுதான் நான் இங்க புரிந்து கொண்டது. நம்ம முக்காடு போட்டுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அவருக்கு ஒரு தப்பு பண்ணுனாங்கனாலும் அதான் பாவம் செய்த தூதர்களை அவர் கட்டி அந்தகாரத்துல தள்ளும்படியா அவர் நித்திய சங்கிலிகளினால கட்டி வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல பார்க்க முடியும். அப்ப அவர்களுக்கு வந்து அந்த தண்டனை உண்டு. அப்ப அவர்களும் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து தேவதூதரை விட சற்று சிறியவராய் அவர் உருவாக்கினாலும் அவர்களை நியாய தீர்க்கிற அதிகாரத்தை நியாய தீர்ப்பு நாளில நமக்கு அவர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும், இன்னொன்னு அவர் தந்திருக்கிற பாக்கியத்தை நாம புரிந்து கொள்கிறவர்களா இருக்கணும். சங்கீதம் 34:7 வாசிக்கலாம். சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அப்புறம் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் அப்படின்னு. அப்ப கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ ஒரு பாளையம் இருக்குது அப்படிதானே. அப்போ அவர் நம்மள விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மோசமா இருக்கலாம், எந்த ஒரு காரியமா இருந்தாலும். ஒருவேளை லாஸ்ட் வீக் எல்லாம் வந்து ஒரு மாதிரி யுத்த சூழ்நிலை மோசமாதான் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் வந்து சத்தம் கேட்டுக்கிட்டே, மிசைல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தது. அப்போ ஒரு நாள் வந்து ரொம்ப மோசமா என் ஹஸ்பண்ட் வேலை பார்த்த கம்பெனிலேயே வந்து மிசைல் அட்டாக் ஆயிடுச்சு. ஒரு இது ஃபுல்லாவே பிளான்ட் ஃபுல்லாவே எரிஞ்சு போச்சு. ரொம்ப மோசமான சூழ்நிலை. ஆனா இவங்க வீட்டுல இருந்தாங்க.
வீட்டுல இருந்தாலும் வந்து எல்லாமே அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு போகிற மெயின் இது எல்லாமே அதெல்லாம் சொல்லுவாங்க. என் ஹஸ்பண்ட் ஒரு நாள் கூட அதெல்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆயில் வெளில இருந்து ஆயில் வந்துட்டே இருக்கும். அதை வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க ஷிஃப்ட்ல. ஒரு நாள் அது ஸ்டாப் பண்ணதே கிடையாது. அப்ப அது ஸ்டாப் பண்ணி எல்லாருமே எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எப்படி இருக்குமோ, என்ன ஆகுமோ, அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டம்லாம் இருந்தது. எவ்வளவுதான் நமக்குள்ள விசுவாசம் இருந்தாலும் ஒரு மரணத்தை குறித்த ஒரு பயம் இல்ல. நம்ம செத்து போயிருவோமோ அப்படின்ற பயத்தை தாண்டி, ஐயோ இது எங்கேயாவது கொண்டு போய் நம்மளை போட்டு ஒரு கேம்ப்ல அடைச்சு வச்சு ஏதோ ஒரு நம்ம ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம மாட்டி திணறி என்ன ஒரு மாதிரி அது எப்படி சொல்றதுன்னே புரியல. ஊருக்கு போலாமா இல்ல இங்கே இருப்போமா அப்படின்லாம் ஒரு மோசமான சூழ்நிலை. அதை விட மோசமானது என்னன்னா, எல்லாரும் எவாக்குவேட் பண்ணி அப்பதான் எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க சேஃபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்துல போன் வருது, திரும்பவும் நீங்க வேலைக்கு வரணும், நிறைய ஷடவுன் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்ப ரொம்ப உடைந்தே போயிட்டு எப்படின்னா, ஹஸ்பண்ட் வேலைக்கு போறாங்க எப்படி இருக்குன்னா சிலுவை போட்டு ஜோம் பண்ணி விட்டுட்டு ஏதோ அந்த காலத்துல கணவரை யுத்தத்துக்கு அனுப்புற ஒரு சூழ்நிலை மாதிரி இருந்தது. அப்பதான் ஆண்டவர் வந்து இந்த வசனங்களை ஞாபகப்படுத்தினார். நம்மள உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். எப்படின்னா ஒரு யுத்த பூமியா இருக்கிறது, ஒரு மோசமான சூழ்நிலை. ஒரு சின்ன மிசைல ஒரு டெப்ரிஸும் விழுந்தா ஒரு இடத்துல தீ பட்டுச்சுன்னா மொத்தமும் எரிஞ்சு இதாயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள திரும்பவும் நாம அனுப்பப்படுகிறோமே அப்படி சொல்லும் போது என் மனசுக்குள்ள தோணுச்சு, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது, நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கொஞ்ச நேரம் பதற்றம் இருந்தது. அதுக்கப்புறம் ஆண்டவரே உம்முடைய கரத்துல நான் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன், நீர் உம்முடைய சித்தத்தின்படி நீர் நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்குள்ள இல்ல, நம்ம கூட இல்ல அப்படின்னா நம்ம ஒரு நிமிஷம் நம்ம உயிரோட இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. இப்ப நிறைய நேரங்கள்ல நம்ம நிறைய காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். ஆனா ஆண்டவர் எப்படி நம்மளை பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை விசுவாசிக்கும் போது, அவருக்குள்ள நாம இருக்கும்போது அவர் தன்னுடைய தூதரை அனுப்பி நம்மளை பாதுகாக்கிற ஒரு காரியம். நிறைய நேரங்களை நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா, சாத்தான் வந்து ஆண்டவருடைய சமூகத்துல போய் நின்னுட்டு நம்மை குறித்து இரவும் பகலும் நம்மளை குறித்து அவன் அங்க குற்றப்படுத்துகிற ஒரு காரியம். அப்போ ஆனா ஆண்டவர் வந்து நம்மளுக்காக அவர் பரிந்து பேசுகிற தேவனாயிருக்கிறார். அப்ப நம்மளுக்காக அவர் தம்முடைய தூதர்களை வைத்திருக்கிறார், நமக்கு அவர் மேன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். அப்ப இந்த பெரிதான காரியங்களை காண்கிற கண்களை எனக்கு தாங்க ஏசப்பா. நாத்தான்வேலை போல, யாக்கோபை போல மெய்யாகவே கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். இது கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம், இது பெத்தேல், இது தேவனுடைய வீடு என்பதை நாம அறிந்து கொள்ளுகிற அந்த பாக்கியத்தை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.